ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் மோட்டர்ஸ் கிரிக்கெட். அதான் இப்போ வந்து ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சாட்டர்டே அன்னைக்கு வந்து நம்ம கோகுலோட டீம் ஃபேவரட் டீம் ஆர்சிபி வந்து எஸ்ஆர்எச்சோட ஆட போறாங்க. த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஃப் ஐபிஎல். 18 வருஷம் கழிச்சு ஒரு கப் கடைசியா அடிச்சு இப்போ தேர் என்ன டிஃபெண்டிங் சாம்பியனா இருக்காங்க. இந்த வருஷம் எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்றாங்களாங்கிறத பார்ப்போம். அதான் மேபி ஐ ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்டார்ட் வித் கோகுல். என்ன சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுவீங்களா இல்ல பங்காளிங்க நாங்க உள்ள வருவோம்? எப்படி இருக்க போகுது? ஜூன் 4க்கு அப்புறம் இந்த கேம் அண்ட் நிறைய தடை அதெல்லாம் இருந்தது. தடை அதை உடை அப்படின்னு வந்துட்டு கேசிஏ பேக்ரவுண்ட்ல அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ குடோஸ் டு கேசிஏ. அண்ட் கொஞ்சம் கேம்ஸ் இங்க நடக்க போறது, கொஞ்சம் கேம்ஸ் ஐ திங்க் இன்னொரு கிரவுண்ட்ல நடக்க போகுது ஆர்சிபிக்கு. மெஜாரிட்டி ஐ திங்க் இங்க தான் சின்ன சுவாமியில தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா இட்ஸ் கோயிங் டு பி நியர்லி த சேம் டீம். ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க ஆர்சிபிக்கு. பட் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி எக்ஸைட்டிங். இந்த ஒரு ஐபிஎல் வந்துட்டு இந்த ஒரு நெக்ஸ்ட் 2 months வந்துட்டு சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நிறைய வந்துட்டு பெருசா சேஞ்சஸ் பண்ணல. பட் ஆனா ஆப்வியஸ்லி வி ஹேவ் கப்புள் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ஹேசல்வுட்டும் அண்ட் துஷாரா கூட டீம் கூட இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வில் சி அது எப்படி போக போறான்னு. தே ஹேவ் கப்புள் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பட் ஆனா பேட்டிங் இப்போதைக்கு வந்துட்டு ஹேசல்வுட் இல்லாததுனால ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் அதை நம்பி தான் போவாங்க. அதை நம்பி தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் அண்ட் வி ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த கேம்ல வந்துட்டு. அண்ட் சின்னசுவாமியில வேற கிரவுண்ட் அவ்வளோ சின்னதா இருக்கு. சின்னசுவாமின்ற பேரு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஒரு பேட்டிங் ஸ்ட்ராங்கா பேட்டிங் ஸ்ட்ரென்த்தா அப்படியே போனாங்கன்னா ஹூஎவர் இஸ் ஸ்கோரிங் மோர் தென் 230 அப்படி இருந்தா அந்த டீம் தான் ஐ திங்க் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் எப்படி நம்ம டைரக்டா டீம் காம்பினேஷனுக்குள்ள போயிடலாமா இல்ல அதுக்கு முன்னாடி ஹெட் டு ஹெட் ஏதாவது இருக்கு இல்லையா? அதை நீ சொல்லிடு. எப்படி எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்சிபி? எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்சிபிக்கு வந்துட்டு ஹெட் டு ஹெட்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் ஹஸ் பின் பெட்டர். எஸ்ஆர்ஹெச் வந்து 14 ஜெயிச்சிருக்காங்க, ஆர்சிபி 11. அண்ட் சின்னசுவாமியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா ஆர்சிபி ஹஸ் ஒன் மோர் தேன் எஸ்ஆர்ஹெச். ஸோ ஆர்சிபி ஒன் 5, எஸ்ஆர்ஹெச் வந்து 3. ஸோ அந்த விதத்துல பார்த்தா ஆப்வியஸ்லி ஹோம் கிரவுண்டா இருந்ததுனால ஆர்சிபிக்கு வந்துட்டு ஹேஸ் அன் அட்வான்டேஜ். பட் பார்க்கலாம் இந்த கேம் ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட் எப்படி இருக்குன்னு. ஆர்சிபி ஹேவ் பின் டீசன்ட் ஸ்டார்டர்ஸ். போன வாட்டி வந்துட்டு ஸ்டார்டிங் ஃபியூ கேம்ஸ் சூப்பரா they were going on a run. பட் ஆனா பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு புது கேப்டன். ஸோ அந்த ஒரு புது கேப்டன் அண்ட் இட்ஸ் த செகண்ட் டைம் ஐ திங்க் ஆல் இந்தியன் கேப்டன்ஸ் நினைக்கிறேன் ஆல் ஐபிஎல்க்கு. ஸோ அதுவே ஒரு எக்ஸைட்டிங். இஷான் கிஷன் வந்து he has a lot of points to prove. ஸோ அப்படி இருக்கும்போது வில் சி அந்த இது எப்படி இருக்க போறதுன்னு. அங்கேயும் வந்துட்டு இன்னொரு ஆஸ்திரேலியன் இல்லை. ஸோ அந்த விதத்துலன்னு பார்த்தா ரெண்டு டீம் ஆர் ஈக்குவலி மேட்ச்ட். பேட்டிங் ஹெவியா இருக்கு. ஸோ இட் வில் பி ஒரு ஃபயர் ஒர்க்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பயப்படுறியா குமார்? பேச்சிலேயே தெரியுமே, இன்னைக்கு தெரியல. இல்ல அது நம்ம டீமோட காம்பினேஷன் எப்படிதான். பிகாஸ் அந்த ஒரு இது கிளிக் ஆயிடுச்சுன்னா தென் தெரியும் ஆர்சிபி எப்படி ஆடுவாங்கன்னு. சோ அது பார்க்கலாம். அது கிளிக் ஆற வரைக்கும் தான் காம்பினேஷன். ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, உங்க லைக் ஆர்சிபி ஹேண்டில்ல பார்த்தேன் லைக் 287 எல்லாரும் பயப்படணும் அந்த மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க பேட்டிங்க பார்த்துட்டு. ஆனா அந்த 287 அகேன்ஸ்ட் உங்களோட பவுலிங் டீம் வச்சுதான் நீங்க அடிச்சிருக்கீங்க. அதுவும் ஆர்சிபிக்கு உள்ள ஒரு கவலைக்கான இது. ஏன்னா இந்த பிராக்டிஸ் மேட்ச் நடந்த இதுல வந்து இது வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறதா நெகட்டிவா எடுத்துக்கிறதான்னு தெரியல இந்த பிராக்டிஸ் மேட்ச் இதுல. ஏன்னா பொழந்திருக்காங்க. ஜிதேஷ் ஒரு 37 balls 81, டேவிட் 14 balls 36, கோலியும் ஒரு இன்டென்ட் 12 ball 29, வெங்கி ஐயரும் ஒரு 15 balls 30, இவர் பட்டிதர் ஒரு 25 balls 74, குருணால் 30 balls 50, தேவ்தட்டும் ஒரு 30 balls 60. ஸோ இந்த மாதிரி பேட்டிங் ஃபயர் ஒர்க்ஸா போயிருக்கு. ஆனா பவுலிங்ல தான் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் ஆர்சிபி. இதை பொறுத்த வரையும் பார்த்தோம்னா பவுலிங் தான். ஸோ அங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பேட்டிங் வந்து செம இன்டிமேட்டிங்கா இருக்கு. லைக் கோகுல் சொன்ன மாதிரி ரெண்டு டீமுக்குமே பேட்டிங் வாஸ் ரியலி வேற லெவல். அவங்க ரெண்டு பேருக்குமே கன்சர்ன்ஸ் பார்த்தா பவுலிங் வைஸ்ல தான் இருக்கு. பட் என்ன ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா தேவ ப்ரூவன் வின்னர்ஸ் இருக்காங்க. லைக் புவனேஸ்வர் குமார் அவர் மாதிரி ஒரு குவாலிட்டி பவுலர் இருக்காங்க. லைக் இவரும் குருணால் பாண்டியாவும் வாட் இயர்ஸ் ஆஃப்வர்ட் அதுவும் வேற லெவல். லாஸ்ட் இயர் பார்த்தோம் அந்த இதுல. சோ நம்ம என்ன பிளேயிங் 12 பேர்லாமா காம்பினேஷன்ஸ் ஆர்சிபி இத பொறுத்தவரையும்? ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்சிபி வந்து கோலி சால்ட் ஸ்பெக்ஸ்ட் ஓப்பனிங் அந்த இது 1-1 பொறுத்தவரையும் தேவ்தத் படிக்கல் போறாங்களா இல்ல இவர் போறாங்களா? ஜாக்கப் பெட்டல் வில் பி லைக் இன்னும் ஒரு இன்டிமேட்டிங் ஸ்டார்ட் அந்த இதுல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பெட்டல் போனா அந்த இதுல. அண்ட் பட்டிதர் கம்மிங் அட் நம்பர் 4, டிம் டேவிட் அட் நம்பர் 5, ஜிதேஷ் சர்மா அட் நம்பர் 6,
இஃப் தே வாண்ட் ரொமேரோ ஷெப்பர்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அங்க. இல்ல லைக் இங்க என்னன்னா வெங்கடேஷ் ஐயரை எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும் தேவ்தத் படிக்கலா இருக்கட்டும் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இது பண்ண முடியும், உள்ள ஆடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இன்கேஸ் அவங்க வந்து டஃபி வேணா பேட்டிங் ஃபுல் ஸ்ட்ரென்த்தா கொண்டு போனோம்னா பெட்டல் கொண்டு வரலாம் ஃபாரின் ஆப்ஷனா. போத் பிளேயிங் டிம் டேவிட்டும் இவரும் ரொமேரோ ஷெப்பர்டும் வச்சுக்கிட்டு. பட் ஆனா அவங்க வந்து என்ன ஒரு இதுனா இஃப் தே ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது இம்பாக்ட் பிளேயர்ல வந்து ஜேக்கப் டஃபி, ரொமேரோ ஷெப்பர்ட் இவங்க 2 பேருமே வச்சுக்கலாம். ரொமேரோ ஷெப்பர்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன். இந்த டாப் 5-6 மெம்பர்ஸே நல்லா ஸ்கோர் கொண்டுட்டாங்கன்னா ஷெப்பர்ட் வச்சு விட்டுட்டு ஜேக்கப் டஃபிய பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போகலாம். பட் இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் வந்து எங்கன்னா இவங்க பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தா மட்டும்தான். ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்துச்சுன்னா. பவுலிங் ஃபர்ஸ்டா இருக்கும்போது தே ஷுட் ஹேவ் எ கிளியர் பிளான். அந்த ஒரு இது இருக்கு. பவுலிங்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா குருணால் பாண்டியா, ஸ்ரேயா சர்மா, புவனேஸ்வர் குமார் அண்ட் மங்கேஷ் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் இருக்கனால அவர் தான் போவாங்க. ஏன்னா ஈ வில் பவுல் 2 போத் வேஸ் வந்து ஸ்விங் பண்ற ஆப்ஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அண்ட் வெரி குட் ஸ்பேஸ் வேரியேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு அவர்கிட்ட. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் ஆப்ஷன்ஸ்னால வந்து மங்கேஷ் யாதவ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வில் பி யூஸ்ஃபுல் இன் பேட்டிங் டவுன் த ஆர்டர்ல பொறுத்தவரையும். ஒரு கிறிஸ்பா ஹிட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் அவர்கிட்ட இருக்கு. அங்க அதை பொறுத்தவரையும் அங்கதான் வந்து whether they will go ஜேக்கப் டஃபியா இல்ல ரொமேரோ ஷெப்பர்டான்னு இருக்கு பவுலிங் ஆப்ஷன்ல. அங்கதான் ஒரு ப்ராப்ளமேட்டிக் இருக்கு. ஏன்னா இவரு அசல்வுட் இல்ல. அசல்வுட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அவர் தான் எய்தர் ஒன் ஆஃப் த பேட்டர் டாப் 3 பேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. டிம் டேவிட் வில் பி ஷோர் ஷாட், சால்ட் வில் பி தேர், எய்தர் ஜேக்கப் பெட்டலா இல்ல ரொமேரோ ஷெப்பர்டான்ங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுப்பாங்க. 4th bowling ஆப்ஷனா ஹேசல்வுட் இருப்பாரு. இப்ப வந்து அந்த 4th bowling ஆப்ஷனுக்கு உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லாதனால டஃபி போறாங்களா இல்ல லோக்கல் டேலண்ட் ரசிக் சலாம கொண்டு வராங்களா, அதுவும் ஒரு இது இருக்கு. ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா பேக் பண்ணணும் ஃபார் த லோக்கல் டேலண்ட். இங்க எனக்கு என்னன்னா தேவ்தத் படிக்கலும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. வெங்கடேஷ் ஐயரும் வாட் எவர் த சான்ஸ் அந்த இதுலயும் அவங்கள அவ்வளவு ரிலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி ஆப்ஷன்ல வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு போய் ரொம்ப இதா போயிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see யார பிக் பண்ண போறாங்கிறது. தேவ்தத் படிக்கலாம் இல்ல வெங்கடேஷ் ஐயராங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அதான் என்னோட லெவல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து வெங்கடேஷ் ஐயரோட தான் போயிருக்கேன். ஓகேவா, நான் எப்படி வச்சிருக்கேன் நீ சொன்ன அதே தான். சேஞ்சஸ் மட்டும் மேபி நான் சொல்றேன். ஃபுல் 11 பேர்ல நான் வெங்கடேஷ் ஐயர் 1 டவுன் வச்சிருக்கேன். ஜேக்கப் டஃபி நான் எடுக்கல என்னோட ஸ்டார்டிங் லெவன்ல. சாரி, நாட் ஜேக்கப் டஃபி, ஜேக்கப் பெத்தேல் என்னோட ஸ்டார்டிங் லெவன்ல இல்ல. வெங்கடேஷ் ஐயர் இன் 1 டவுன். அதுக்கப்புறம் வந்து என்னோட 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபில் சால்ட், டிம் டேவிட், ரொமேரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஹேசல்வுட் இல்லாதனால ஜேக்கப் டஃபி. ஏன்னா இப்போ ஹேசல்வுட் இல்லாதனால ஒரு பவுலர் தேவைப்படுது, ஒரு ஃபாரின் பவுலர் தேவைப்படுது. அதனால ஜேக்கப் டஃபி வச்சிருக்கேன். அண்ட் குருணால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, சுரேஷ் சர்மா அவங்க எல்லாம் இருக்காங்க. அண்ட் இம்பாக்ட்ல வந்து தேவ்தத் படிக்கல், ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும்னா தேவ்தத் படிக்கல், இல்ல பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பா தேவைப்படும் எக்ஸ்ட்ரா பவுலிங். அந்த டைம்ல வந்து ரஷீக் சலாம் எடுப்பா. ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தோன்னா வந்து புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜேக்கப் டஃபி தான் இருக்காங்க. சோ அதனால தேர்ட் ஆப்ஷன் நம்ம ரொமேரியோ ஷெப்பர்ட் நம்பி போலாமாங்கிறது எனக்கு தெரியல. அதனால வந்து மேபி லோக்கல் ஆப்ஷனா ஒரு ரஷீக் சலாம் வந்து போவாங்களோ அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல நான் வந்து இம்பாக்ட் வந்து மங்கேஷ் தான் போவாங்க ஃபர்ஸ்ட் bowling ஆப்ஷன். ஏன்னா வெரைட்டி அவர் கொண்டு வராரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன்ஸ். ரஷீக் சலாம் will be in டெத் bowlingல தான் அது யூஸ் பண்றதுக்கு. மிடில் ஃபேஸ் அண்ட் டெத் bowling. மங்கேஷ் யாதவ் கேன் ஆபரேட் இன் பவர் பிளேல கூட. மங்கேஷ் யாதவ் பொறுத்தவரைக்கும் இப்போ டெத்ல யார் ஆப்ஷன்ஸ் இருக்கா இப்போ இல்லனா நமக்கு இப்போ டெத்ல இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தா புவனேஸ்வர் குமார் அண்ட் ஈவன் மங்கேஷ் யாதவும் டெத் bowling ஆப்ஷன்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நீ குருணால் பாண்டியா ஏர் அண்ட் தேர் தேவைப்படுச்சுன்னா. பட் அகைன் அங்கதான் வந்து ஒன் மோர் bowling ஆப்ஷன் ரசிக் சலாமா இல்ல ஜேக்கப் டஃபியாங்கிற ஒரு இது இருக்கும். அவங்க வந்து ரொமேரோ ஷெப்பர்ட் கொண்டு போக முடியாது டெத் bowling ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டஃபி ஆடுறாருன்னா டஃபியை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. டஃபிட்ட வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த pitch after so many days இது நடக்க போகுது சின்னசுவாமியில மேட்ச் after long time. அதனால the ball will be true. அந்த ஒரு டென்னிஸ் பால் போன் 6 to 8 மீட்டர் அந்த இது இருக்கும்போது டஃபியோட இட் டு தி டெக் bowling skills வந்து வைட்டலா இருக்க சான்சஸ் இருக்கு அங்க. பட் ஆனா இஸ் ஃபார்ம் ரீசன்ட் ஃபார்ம் வாஸ் கம்ப்ளீட்லி டிக்ளைன். 10.5 10.6 ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு அவரோட எக்கானமி. சோ அந்த அதுதான் ரொம்ப வந்து என்ன சொல்லுது எப்படி போறாங்கன்னு ஒரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜேக்கப் டஃபியா இல்ல லோக்கல் டேலண்ட் போறாங்களாங்கிறது இருக்கு அந்த இதுல. கோகுல் நீ என்ன? நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எஸ்தேஆர் இல்லாதது வந்து டெத் bowlingக்கு வந்து இஸ் கம்ப்ளீட்லி மோர் தென் ஹேசல்வுட். ஏன்னா ஹேசல்வுட்டுக்கு வந்து துஷாரா போன வாட்டி துஷாரா ஆடினாரு அண்ட் இப்போ இந்த வாட்டி ஜேக்கப் டஃபி இருக்காரு. அண்ட் ஹேசல்வுட்டும் எந்த அளவுக்கு அவரோட 2025 ஃபார்மை ரிப்பீட் பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ஆஸ்திரேலியாக்கே ஆடல, ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் ஆடினாரு. அவங்களோட சம்மர் ஃபுல்லா ஆடவே இல்லை அவரு. ஸோ அது வந்து ஈவன் இஃப் இஸ் கமிங் பேக் அவர் எந்த அளவுக்கு ஈ கேன், பட் ஹிஸ் ரெப்யூட்டேஷன் இஸ் தேர்.
பட் அதுதான் அவர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் அவர் வந்து இஸ் கோயிங் டு பி பேக். ஸோ அதை வந்துட்டு ஐ ஃபீல் தட் எஸ்தேயால் இல்லாததுனால அவங்க டெத் பவுலிங்ல இந்த மாதிரி ஒரு அன்ப்ரூவன் மங்கேஷ் யாதவோ இல்ல இதோ எப்படி எவ்வளவு எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க தெரியல. பட் இன் ஆர்டர் டு கீப் த டீம் காம்பினேஷன் மற்ற பிளேயர்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணாததுனால ஐ ஃபீல் தேல் கோ வித் மங்கேஷ் யாதவ்னு நினைக்கிறேன். ஸோ because to have that same characteristics of Yasdayal. So Bhuvneshwar Kumar, Mangesh Yadav and the Indian combination along with the top order la vandittu they will na vandittu I'm taking Jacob Bethel. So one down vandittu Jacob Bethel, then Tim David, Romario Shepherd. ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் அண்ட் சால்ட். ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் தான் வந்துட்டு நான் வந்து ஃபாரின் பிளேயர்ஸாக எடுத்திருக்கேன். மிச்சது எல்லாமே அதே காம்பினேஷன் தான். பட் ஜஸ்ட் அவங்க வந்துட்டு தே கம் டு அ பொசிஷன் தட் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து லாஸ்ட் 3 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் போடணுன்ற வந்தாலே வந்துட்டு மேபி லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் போடணும்னு வந்தாலே ஐ ஃபீல் தட் த கேம் இஸ் கோயிங் அவே. அந்த ஒரு இதுதான். அன்லெஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் ரன்ஸ் டு பிளே வித். அவங்க பேட்டிங்ல வந்துட்டு இஃப் தேர் ஹிட்டிங் சோ மெனி ரன்ஸ் தட் ஓகே பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டுன்னா தென் ஓகே. பட் ஐ ஃபீல் தட் அவங்க வந்துட்டு அந்த இதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தே வில் கோ பேட்டிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு வச்சுட்டு. ஸோ என்னோட டீம் இதை நான் சொல்லிடுறேன். சால்ட், கோலி, ஜேக்கப் பெத்தல், பட்டிதர், டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார். ஸ்பின்னிங் ஆப்ஷனா போன வாட்டி வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர்ல சுரேஷ் சர்மா வச்சிருந்தாரு. நான் வந்துட்டு ஈவன் ஐவ் இன்க்ளூடட் இந்த பிளேயிங் 11 ஸ்வப்னில் சிங் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அண்ட் மங்கேஷ் யாதவ். போலிங் வந்துட்டு இஸ் கொஞ்சம் வீக்கா தான் தெரியுது. பட் அதர்வைஸ் ஐ ஃபீல் பேட்டிங்ல வந்துட்டு ஈவன் தே கேன் யூஸ் வெங்கடேஷ் ஐயரா கூட உள்ள கொண்டு வரலாம். இல்லைன்னா வந்துட்டு கொண்டு வருவா நீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வெங்கடேஷ் ஐயரா தேவதத் படிக்கல் உள்ள கொண்டு வந்தா கூட வெட்டல் ஆப்ஷன்ஸ் இல்லாம இருக்கணும். ஜாக்கப் பெட்டலோட ஆப்ஷன் இல்லாம வெங்கடேஷ் ஐயரா தேவதத் படிக்கல்ல கொண்டு வரணும். எய்தர் ஒரு ஃபாரின் 3 பேட்டிங் ஆப்ஷன்ஸ் தான் கொண்டு வர முடியும். இப்ப நீ ரொமாரியோ ஷெப்பர்டும் உள்ள இன்க்ளூட் பண்ணி டிம் டேவிடும் இன்க்ளூட் பண்ணி சால்ட்டும் இன்க்ளூட் பண்ணி வெட்டலும் இது போனா இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் பேட்டிங் ஆர்டர். நோ டவுட் அது வந்து செம பேட்டிங் ஆர்டர், வேற லெவல் பேட்டிங் ஆர்டர். இந்த பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு பேட்டிங் கண்டிஷன்ல ஃபெயில் ஆகுறது வெரி ரேர் அக்கேஷன்ல தான் ஆகும். அப்படி இருக்க போது பவுலிங்ல ரொம்ப ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸ்வப்னில் சிங் வந்து வெரி குட் ஆப்ஷன் ஆக்சுவலா பார்த்தா நீ சொன்ன ஒரு இது வந்து. பட் ஆனா சுயா சர்மா உங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் டேக்கர் அங்க இருக்கிற இதுல அவர் கன்சிஸ்டன்டா பண்ணிருக்காரு. ஸ்வப்னில் சிங் இந்த மேட்ச்லயுமே நல்லா ரீசெண்டா போட்டிருக்காருன்னு தான் இது பார்த்தேன். அந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சஸ்ல விக்கெட் நல்லா போட்டிருக்காருங்கிற இது ரிப்போர்ட்ஸ் இது பார்த்தது. ஆனா ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா இப்ப நீ ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ள வந்துட்டனா உனக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கு. நீ சொன்ன நிவான் துஷாராவுமே வந்து சின்ஸ் ஜனவரியில இருந்து அவர் ஆடவே இல்லை, மேட்சஸும் ஆடல துஷாராவை பொறுத்தவரைக்கும். அந்த துஷாராவும் வந்து என்னன்னா இஸ் நாட் கிரேட் இன் டெத் பவுலிங்லயுமே சொல்றேன். இஸ் வெரி குட் இன் பவர் பிளே அண்ட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் இஸ் வெரி எக்ஸ்ட்ராடனரி ரெக்கார்ட் வச்சிருக்காரு கம்பேர்ட் டு ரைட் ஹேண்டர். சோ அந்த மாதிரியான ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு. ஈவன் ஜாக்கப் டஃபியும் வந்து பிஃபோர் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வாஸ் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு பீக் ஃபார்ம்ல இருந்தாரு. நம்ம T20 சீரீஸ் அப்புறம் வேர்ல்டு கப்ல இருந்து இஸ் இன் டிக்ளைன் ஆயிடுச்சு. சோ லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஆனா ஆக்சுவலா அவங்களோட இதுல இல்லதான் லாட் ஆஃப் கன்சர்ன் கோகுல் சொன்ன மாதிரி யஷ்தேயால் தான் ஒரு மேஜர் ஃபேக்டர் தான் பர்சனலி நானும் ஃபீல் பண்றேன். மேபி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இல்ல எர்லியர் உமேஷ் யாதவ் மாதிரி ஆளுங்க வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது எடுப்பாங்களான்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்தாதான் பெட்டரா இருக்கும். பட் இல்லனா இருக்கிறது கணேஷ் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து ரைட் டைம் யூ ஹேவ் டு பேக் தி யங்ஸ்டர்ஸ். யூ பிக்ட் மங்கேஷ் யாதவ், ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் வெல் இன் டொமஸ்டிக் சர்க்யூட். உனக்கு நீ அவனுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சா மட்டும் தான் வர முடியும். ஸ்டில் வந்து மத்த டீமுக்கு விட வந்து ஆர்சிபி ஹஸ் சம்வாட் ஃபைன். அட்லீஸ்ட் பேர் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம எஸ்ஆர்எச் வந்தோம்னு வெச்சுக்கோ, நீ சொல்லு யார் பெஸ்ட் பவுலர்னு உங்களுக்கு. எஸ்ஆர்எச் பத்தி ஆரம்பிச்சதுனால பவுலிங் ஆர்சிபி அண்ட் ஹர்ஷால் பட்டேல் தான் பெஸ்ட் பவுலர் உங்களுக்கு. பவுலிங் தான். இல்ல நான் என்ன சொல்ல கேக்குறேன்னா, இப்போ இந்த டாப் தான் ஃபில் சால்ட், விராட் கோலி, ஜாக்கப் பெத்தல் ஆர் வாட் எவர் இட் இஸ், ரஜத் பட்டிதார், டிம் டேவிட். அது இங்க வந்தா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரி கிளாசன். ஐ எம் கீப்பிங் லியாம் லிவிங்ஸ்டன். ஓகேவா, லியாம் லிவிங்ஸ்டன், நிதிஷ் ரெட்டி, அனிகேத் வர்மா ஆர் சலீல் அரோரா. இதை விட வேற பேட்டிங் வேணுமான்னு நான் கேக்குறேன். பேட்டிங் செம ஸ்ட்ராங். ரெண்டு டீம் ஆர்சிபி 250 அடிச்சா நான் 252 அடிப்பேன்பா. என்கிட்ட அந்த பேட்டிங் இருக்குப்பா, வேற என்னப்பா எனக்கு வேணும்? இல்லனே சொல்லி நான் சொல்ல கேக்குறது வந்து, நான் என்ன கேட்டேன் நீ என்ன கொண்டு போற மேட்டர் வந்து நான் கேக்குறது. இப்ப புவனேஸ்வர் குமார்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, proven person for RCB. Even Krunal Pandyaவும் is the best economical bowler. Suya Sharmaவும் last 3 seasons he has done decently well. Tell me the 3 persons who has done extremely well for IPL. IPL நான் சொல்றேன்.
even at least some certain for his international level T20 சொல்லு. இது ஜெயதேவ் பர்பிள் கேப் உனத்கட் ஜெயதேவ் உனத்கட் இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. நீ ஐபிஎல்னு சொன்னதால சொல்றேன். ஜெயதேவ் உனத்கட், ஹர்ஷல் பட்டேல், எக்கானமி அதவுட்டா ஹர்ஷல் பட்டேல் ஓகே, ஐ வில் கன்சிடர் ஹர்ஷல் பட்டேல். ஜெயதேவ் உனத்கட் வந்து he will be என்ன சொல்லுது, you cannot keep the level of புவனேஸ்வர் குமார் ஜெயதேவ் உனத்கட்டை பொறுத்தவரையும். அது ஒண்ணு இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்கெட் டேக்கிங் லெவல்ல வந்து இஸ் டாப் லெவல். ஓகே, he has done, அவர் டாப் விக்கெட் டேக்கிங் லெவல்ல இருக்காரு. எக்கானமி வைஸ் நான் பேசல, அட்லீஸ்ட் விக்கெட் டேக்கிங் லெவல்யாச்சும் இருக்காரு. அங்கதான் வந்து அவங்களுக்கு பெரிய கன்சர்ன்ஸ். see they have lot of exciting young talents இருக்காங்க, no doubt on that. ப்ரூவன் கமோடிட்டி பத்தி தான் நான் பேசுறேன். அவங்களுக்கு இந்த சிவாங் குமார் வந்து வெரி என்ன சொல்லுது, இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல சிவாங் குமார் அவரோட லெஃப்ட் ஆர்ம் பிரிஸ்ட் இது மிஸ்ட்ரி ஆட் பண்ண போற ஒரு பவுலர். இந்த மாதிரி பவுலரை தைரியமா கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் இப்ப டாப் 4 RCB இருக்கிற வந்து அந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், தே வில் ஹேவ் அந்த ஒரு மிஸ்ட்ரி கொண்டு வரும்போது நிறைய மேட்சஸ் ஆடாதனால அதுவே வந்து SRHக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். they have to back their youngsters like சிவாங் குமார் இருக்கட்டும், ஈவன் அவங்க வந்து பிக் பண்ண கிரெயின்ஸா இருக்கட்டும். கிரெயின்ஸ் வேல்ட்ராவும் வந்து ஒரு சைனாமன் பவுலர், சௌராஷ்டிரா T20க்கு சூப்பரா பண்ண ஒரு இது. சோ கிளாஸனே ஐயா பிரைஸ் பண்ண பிளேயர். நான் நிறைய ஸ்பின்னர்ஸ் ஆடி இருக்கேன். இந்த இவரோட ரிசப்டிவ் ராங்கான் வந்து ரொம்ப டிசப்டிவா இருக்கு, அந்த ஸ்டெம்ப் தான் அட்டாக் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து அவங்க பேக் பண்ணியே ஆகணும் அவங்களோட இது SRH பொறுத்த வரையும். சோ that's what we'll discuss. நீ பேட்டிங் நம்ம பிளேயிங் 11 பேர்லாமா? சோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் வந்து சாரி கிளாசன், அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, லியாம் லிவிங்ஸ்டோன் கண்டிப்பா இருப்பாரு. அண்ட் நான் வந்து சலீல் அரோரா போவேன். ஏன்னா அது ஒரு எக்ஸைட்டிங், அவரு ஆடுற விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சலீல் அரோரா. இன் ஃப்ரண்ட் ஆஃப் அனிகேத் வர்மாவுக்கு விட வந்து சலீல் அரோராக்கு நான் வந்து ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்து பார்ப்பேன். விக்கெட் கீப்பிங் இதுக்கும் இருக்கும். ஓகே, தென் பிரைடன் காஸ் வேற ஆப்ஷன், பவுலிங் ஃபேஸ் பவுலிங் ஆப்ஷனுக்குன்னு பார்த்தா பிரைடன் காஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனத்கட். ஈவன் தே ஹேவ் an option சிவம் மூவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இஸ் டூயிங் வெல். யூபில வந்து he was leading wicket taker ஆக்சுவலா. இந்த UP T20 லீக்ல வந்து அவர் நல்லா போட்டிருக்காரு. அண்ட் he sitting more phase, generating phase 140+ சிவம் மூவியும் போடுறாரு. சோ அது ஒரு ஆப்ஷன். ஸ்பின்னுக்கு வந்து they have to go சிவாங் குமார் பேட்டிங்க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுனால சிவாங் குமார் இல்லனா கிரைன்ஸ். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, ஹர்ஷ் துபே கூட கொண்டு போலாம். கன்வென்ஷனல் ஆப்ஷன், ஹர்ஷ் துபே வந்து கன்வென்ஷனல் ஆப்ஷன் அவரோட இதை பொறுத்த வரையும். தே வாண்ட் டு ஆட் மிஸ்ட்ரி அப்படிங்கிற போது சிவாங் குமார் வந்து வெரி ஹைலி டேலண்டட். நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், மத்திய பிரதேஷ் பிஃபோர் ஆப்ஷனுக்கு முன்னாடி வாட்ச் அவுட் ஃபார் திஸ் பிளேயர் நம்ம சொன்ன ஒரு பிளேயர்ல இருந்து ஆடானவர் சிவாங் குமார் பொறுத்த வரையும். புரியுதாமா? சோ நீ உங்களோட காம்பினேஷன்ஸ் எப்படின்னு சொல்லு. அதான் என்னோடது. அதான் மேபி கோகுல் நீ சொல்லிட்டு நான் பேசுவேன். நான் வந்து அதே வெரி ஃபியூ சேஞ்சஸ். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், கிளாசன், NKR, லிவிங்ஸ்டன். நான் லிவிங்ஸ்டன் பத்தி ஒன்று சொல்லணும். ஹோம் கிரவுண்ட் பாய் ஸ்மரன் ரவிச்சந்திரன், ஹர்ஷால் பட்டேல், உனத்கட். இந்த ஈஷான் மலிங்கா ஐ திங்க் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். NOC ஏதோ பிரச்சனை தானே, அதனால ஒரு ஃபாரின், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஃபாரின் பிளேயர் பிரைடன் கார்ஸ். அன்பார்ச்சுனேட்லி பிரைடன் கார்ஸ் தான் விடணும். இப்ப டேவிட் பேன் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஆடுவாங்கன்னு தெரியல. அண்ட் தென் ஹர்ஷ் துபே. இதுதான் என்னது. லிவிங்ஸ்டன் ஐ ஃபீல் ஹேஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். ஏன்னா அவருக்கும் அந்த இங்கிலாந்து மேனேஜ்மெண்ட்க்கும் அங்க வந்துட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லிவிங்ஸ்டன் வந்துட்டு திஸ் டோர்னமெண்ட், இந்த ஒரு 14 கேம் அவர் வந்து இவங்க வந்து they have taken இது ஒரு கேம்பிள் வித் him. ஒரு 8 கோடி என்னமோ அவங்களுக்கு ஐ திங்க் லிவிங்ஸ்டன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு அவர் வந்துட்டு if he uses this he can be back in the domestic in the limited over setup for England. So he is definitely has a point to prove. இந்த டோர்னமெண்ட் அவர் யூஸ் பண்ணினா அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு லிவிங்ஸ்டன் இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அனிகேத் வர்மா வந்துட்டு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பட் அவரா இல்ல ஸ்மரன் ரவிச்சந்திரனா இல்ல அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. தே ஹேவ் போத் ஆஃப் தெம் இருக்கு. ஸோ இதை தவிர மனோகர் அவரு வேற இருக்காரு. ஸோ வில் சி என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் போவாங்கன்னு தெரியல. பட் ஐ ஃபீல் அவர் ஹோம் கிரவுண்ட்னால ஸ்மரன் ரவிச்சந்திரன் கொடுக்கலாம். பட் இல்லனா ஐ ஃபீல் அனிகேத் வர்மா ஆல்சோ ஹேவ் ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் பிளேயிங். இதுதான் என்னோட பிளேயிங் 11. கரண்ட் எக்ஸைட்டிங் அந்த பஞ்சாப் இவர் சலீல் அரோரா அனிகேத் வர்மா ப்ரூவ் பண்ணிருக்காரு. சலீல் அரோரா வந்து கரண்ட் எக்ஸைட்டிங் டேலண்ட்னால ஐ திங்க் சான்சஸ் ஆர் தேர். சலீல் அரோரா வந்து அனிகேத் வர்மா / சலீல் அரோரா போட்டு வச்சிருக்கேன். இந்த ஒரு ஆப்ஷன் தான் ப்ரூவன் கமாடிட்டி. ஆனா உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ்
கரெக்ட். ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஐம் டவுட் ஆக்சுவலா அவங்க போவாங்களான்னு ஸ்மரன் ரவிச்சந்திரனை பொறுத்த வரையும். மேபி வந்து இவங்களை வந்து ஒரு சலீல் அரோராவா இல்ல யாரோ ஒரு பேட்டரை வந்து அனிகேத் வர்மாவா அவங்க வந்து இம்பாக்ட் லிஸ்ட்ல தான் வச்சுக்க சான்சஸ் இருக்கு. அந்த ஜீஷான் அன்சாரியும் இருக்காரு. ஆக்சுவலா என்னோட 11ல நான் வந்து சிவாங் குமார் யாருமே வைக்கல, நான் ஜீஷான் அன்சாரி தான் வச்சிருக்கேன். ஏன்னா அகைன் ஃபார் த சேம் ரீசன் ஹி பிளேட் மேட்சஸ் வித் எஸ்ஆர்எச் லாஸ்ட் சீசன். அதனால ஐ ஃபீல் ஹி வில் ஸ்டார்ட் திஸ் மேட்ச். சோ நீங்க சொன்ன அதே 7 தான். பவுலிங் ஆப்ஷன் ஈஷான் மலிங்கா இல்லாதனால ஆப்வியஸ்லி பிரைடன் காஸ் தான் போவாரு. அதுக்கப்புறம் வந்து ஜீஷான் அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனக்கர். இம்பாக்ட்ல வந்து நான் சிவம் மவி அண்ட் ஹர்ஷ் துபே வச்சிருக்கேன். தேவைப்பட்டா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வச்சுக்கிட்டு பேட்டிங் வந்து இஃப் சலீல் அரோரா ஸ்டார்ட்ஸ் அனிகேத் வர்மா வில் பி இன் இம்பாக்ட். இஃப் அனிகேத் வர்மா ஸ்டார்ட்ஸ் சலீல் அரோரா வில் பி இன் த இம்பாக்ட். அதுதான் என்னோட காம்பினேஷனா இருக்கு நான் வச்சிருக்கேன். சோ திஸ் இஸ் மை 11. இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தே கேன் ட்ரை ஆன். இவர் கூட ஆன்கார் தர்மாலே அவரை கூட ட்ரை பண்ணலாம். இவர் டால் ஃபாஸ்ட் பவுலர் வந்து நல்லா வந்து ஹைட் அண்ட் போஸ் இருக்கு அவருக்கு. அந்த லைக் அவர் வந்து இது நல்லா பண்ணாரு. மும்பை T20 லீக் வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்காரு. நல்ல ஷார்ட் பவுன்ஸும் போடுவாரு. சோ ஐ திங்க் அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. அவரா இருக்கட்டும், பிரஃபுல் இன்ஜேவா இருக்கட்டும், விதர்பா பவுலர். சோ அவரும் வந்து ஒரு அண்டர் 19ல இருந்து நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு டொமஸ்டிக் இதுல. இப்ப நம்ம குயிக்கா வந்து who is going to win ங்கறத prediction சொல்லிட்டு நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். லைக் ஆப்வியஸா கோகுல் ஆர்சிபி தான் தெரியும். சோ அதனால நான் பட் ஸ்டில் நீயே சொல்லிடு வந்துறேன். ஆர்சிபி தேவானி இல்ல அந்த ஒரு டீம் காம்பினேஷன் எனக்கு அதாவது நான் ஏன் கொஞ்சம் எனக்கு மனசுல வந்துட்டு 50-50 அப்படின்னு தோன்றது. ஏன்னா they have to get that team combination. இந்த டீம் காம்பினேஷன் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பிகாஸ் போத் எஸ் தயால், ஹேசல்வுட் அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ல இருக்கிற போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஏன்னா போன வாட்டி கூட அந்த ஹேசல்வுட்டோட வருவாரா இல்லையா அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ இந்த வாட்டி எனக்கு வந்து எஸ் தயால் இல்லாததுதான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பிகாஸ் ஹி ஹஸ் against two knockout games வந்துட்டு அவர் வந்துட்டு he has performed against one of the best finishers in the world. Okay, so அப்படி இருக்கும்போது அவரோட ஸ்லோவர் பால்ஸ் அண்ட் இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு will have that big impact. அதனாலதான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பட்டர்ஃபிளைஸா தான் இருக்கு. பட் ஐ ஃபீல் ஸ்டில் ஆர்சிபி has that batting 250யோட யார் எவ்வளவு ரன்ஸ் 250யோட ஜாஸ்தி அடிக்கிறாங்கன்ற 2 பேரோட டீமோட இன்டென்ட் இருக்கும். அதை ரீச் பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஐ திங்க் எனக்கு வந்து ஆஸ் பர் இது படி பார்த்தா பேப்பர் லைக் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங் வந்து பார்த்தா ஆர்சிபி தான் தே ஹேவ் அன் அட்வான்டேஜ். பட் எனக்கு சம்மோ என்ன ஃபீல் ஆகுதுன்னா இன்கேஸ் என் குதிரை நான் ஆசைப்பட்ட அந்த சிவாங் குமாரோ இல்ல கிரையன்ஸோ இந்த ஒரு மிஸ்ட்ரி பவுலர்ஸ் கொண்டு வந்து அவங்க ட்ரபிள் பண்ணாங்கன்னா ஐ வில் கோ வித் எஸ்ஆர்எச். ஐ எம் ஃபீலிங் சம்மோ எஸ்ஆர்எச் ஈவன் தோ வந்து ஆர்சிபி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ சம்மோ வந்து எஸ்ஆர்எச் வந்து வில் கிராக் அப்படின்னு தோணுது. பாப்போம். எனக்கு வந்து நான் 2மே 50-50 தான் சொல்ல தோணுது. பட் ஸ்டில் ஒரு டீம் ஒரு சைடு எடுக்கணுங்கிறதுனால நான் வந்து எஸ்ஆர்எச் எடுக்கிறேன். ஸோ கன்சிடரிங் த பேப்பர் ஸ்ட்ரெங்த் வச்சு பார்க்கும்போது எஸ்ஆர்எச் பெட்டரா பண்ணுவாங்கன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு. யார் பேப்பர் ஸ்ட்ரெங்த் இல்லையா? பேட்டிங் மட்டும் நான் வச்சு பேசுறேன். 2 பேரோட பேட்டிங்ல நீ தப்பா சொல்லக்கூடாது. பவுலிங் ஸ்ட்ரெங்த் பேப்பர் ஸ்குவாட்ல இருந்து பார்த்தா ஆர்சிபி இஸ் ஸ்ட்ராங். என்ன பொறுத்தவரைக்கும் எஸ்ஆர்எச்க்கு சொல்லு. என்ன பொறுத்தவரைக்கும் எஸ்ஆர்எச் தான் பேட்டிங்ல ஸ்ட்ராங்கர். நான் என்ன சொல்றேன், பேட்டிங்னால மட்டும் எஸ்ஆர்எச் ஈஸியா வின் பண்ண முடியுங்கிறதா நான் இங்க வைக்க சொல்லவே வரேன். பவுலிங் அவுட் 2 பேருமே பவுலிங் வீக் தான். அதுல பேட்டிங் பெட்டரா இருக்கிறது எஸ்ஆர்எச். சோ தே வில் வின். சோ பாப்போம். வியூவர்ஸ் நீங்க யார் வின் பண்ணுவாங்கங்கறத நீங்களும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் நோட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.